ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி ஈஸ்டர். ஸோ ஈஸ்டருங்கிறதுனால நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்குறோம். நம்ம நைட்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டால் கொஞ்சம் மார்னிங் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே நைட் மாஸ் தான் போவோம். கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நைட்டு 10:30க்கு சர்ச்சு தொடங்கிருச்சு. சர்ச் முடிஞ்சு 2 o'clock தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து தூங்கி எந்திரிச்சு லேட்டாக தான் எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்குகளை ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் டிஃபன் செஞ்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் பிரியாணி செய்கிறதுக்கும் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டார். வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா சில்லி சிக்கனுக்கு எங்கள் வீட்டுக்கார் மேரினேட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பிரியாணி தான். பிரியாணி நம்ம உள்ளே செய்யலான்னு பார்த்தாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை கட்டிட்டு வந்து என்கிட்ட செப்பரேட் அடுப்பு இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க வீடு இனாக்ரேஷனுக்கு. நான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த மாதிரி ஈஸ்டர் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. இதே நாங்கள் வேளாங்கண்ணி எங்கேயாவது போகணும், டூர் எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்கா அங்கே போய் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த அடுப்பு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த அடுப்பை வச்சு நாங்கள் வெளியில் செஞ்சிட்ருக்குறோம். கேஸு தட்டுப்பாடு இருக்கிற இந்த சமயத்தில் ஆக்சுவலாக அதுவும் வெளியில் காற்றுல நாங்கள் சமைக்கிறது பெரிய விஷயந்தான். அப்போயே எங்கள் மாமியார் சொன்னாங்க உள்ளவே வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. இல்லை, நான் தான் வந்து என்ன சொன்னேன்னா, உள்ளே வந்து நடக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வெளியில் வச்சு செஞ்சாக்கா ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நின்று கிளறவும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி, அதனால் ஓகே சொல்லி வெளியிலே கொண்டு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு வெளியிலே சமைச்சிட்ருக்குறோம். ஸோ பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நம்ம எப்பவும் போல் தான் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு எல்லாம், சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிறது தான். அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் ஆக்சுவலாக இந்த சமையல் வந்து நான் செய்யலை. எங்கள் மாமியாரோட கைடனன்ஸில் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க தான் மாஸ்டரே, மெயின் மாஸ்டரே அவங்க தான். நான் வந்து கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கிண்டி வதக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கை வலிக்குங்கிறதுனால என்னைய வந்து வதக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கிண்டு கிளற வேலையெல்லாம் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அவங்க பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி ஸ்பெஷல் டே ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள தான் செய்ய சொல்லுவோமே. நான் கூட ஹெல்ப் தான் பண்ணுவேன். ஸோ ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவும் என் சின்ன பையன் தான் எடுத்துகிட்டு இருந்தானே. அவன் வேறு வீடியோ எடுத்துகிட்ருக்கக்குள்ள அம்மா எப்போ முடியும், எப்போ தம் போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் என்னடா இது, இப்போ தான் தக்காளியே போட்டிருக்கோம், அடுத்து சிக்கன் போட்டு கிளறிட்டுருக்குறோம், அதாங்களும் எப்படி தம் போட முடியும், அரிசி போடணும், தண்ணி ஊற்றணும், கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். எப்போம்மா முடிப்பீங்க, நான் வேறு போகணும் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக என்னென்னா, நேற்றே என் பையன் சொல்லியிருந்தானே, இந்த மாதிரி எங்கள் டியூஷன் மிஸ் அவங்களோட பர்த்டேக்கு லஞ்ச் பார்ட்டி கொடுக்குறாங்க, டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் மறந்துட்டேன். ஸோ அவன் அந்த டைம் வந்தவொடனே கரெக்டாக கேட்டான். சரிடம்மா, ஒரே நிமிஷம், 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ போய்க்குவியாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அவனும் பாவம் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றி கொதியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஓகே, காரம், உப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரிசி போடுற ஸ்டேஜ், கொதியும் வந்துருச்சு. அரிசி போடுற ஸ்டேஜ் வந்தோடனே எங்கள் மாமியார் அரிசியும் போட்டாங்க. சரி நீங்கள் போடுங்க, அடுத்து நான் கிண்டுற வேலை தானே, நான் ரெடியாக தான் இருக்கேன், கரண்டி வச்சுட்ருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிண்டவும் ஆரம்பித்தாச்சு. நம்ம அந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு டேஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ பார்த்துட்டு கரெக்டாக இல்லைன்னா நம்ம சால்ட், உப்பு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தோம், லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ எப்போவுமே எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அவங்க தம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அந்த லாஸ்ட் டச்சப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க. என்னென்னா லெமன் புழிஞ்சு விட்டுட்டு புதினா ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா அமுத்தி விட்டு செய்வாங்க. அவங்க ரெகுலராக எப்படி செய்வாங்கன்னாக்கா பூண்டும் வறுத்து போடுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை. அதுக்கப்புறமா தம் போட்டாச்சு.
சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பிரியாணி நல்லா வெந்திருந்துச்சு. கறியும் எந்த பீஸும் உடையல. எல்லாமே முழுசாவே இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி கிளறும்போது சூப்பரா அப்படியே எப்படி சொல்றது? பொல பொலன்னு இருந்துச்சு. எதுவும் ஒட்டியோ, இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லாம, நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு. பிரியாணி நல்லா சூப்பரா வெந்து நல்லா வந்திருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. இன்னைக்கு எப்படி சொல்றது? நல்லா இருந்தது. நாங்க காரம் கம்மியா தான் போடுவோம். சூப்பரா இருந்துச்சு. ஸோ, அடுத்து எங்க வீட்டுக்காரரு அவரோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது என்னன்னா சில்லி சிக்கன். ஸோ, சில்லி சிக்கனுக்கு வந்து அவர் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா? ஸோ, சிலிண்டரையும் கழட்டி கொண்டு போயிட்டு கிச்சனில் மாட்டி விட்டுட்டு, அவர் சில்லியை பொரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ, அவர் பொரிக்க ஆரம்பித்த அந்த ஸ்மெல்லு நமக்கு கிரேவிங்காக வந்து சைடில் 1, 2ன்னு எடுத்து உள்ளே போட்டுகிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈஸ்டர் ஸ்பெஷலில் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், முட்டை, ரைத்தா. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ஈஸ்டர் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ சில்லி சிக்கன், பிரியாணி, முட்டை, ரைத்தா, இந்த மாதிரி ஆனியன், அவங்க சில்லி சிக்கனுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரெடி டு ஈட். வாங்க ஈஸ்டருக்கு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.